நான் ஆக்சுவலி வந்து எல்லாருக்கும் ஒரு சில டேரக்டர்ஸ் பிடிக்கும். எனக்கு அது மாதிரி வந்து நிறைய டேரக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் வந்து நலன் குமாரசாமி. அவரோட ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு செகண்ட் படம் அவர் வந்து என்ன அவரோட படத்தில் நடிக்க வச்சார். இந்த படம் வந்து ஒரு 10 வருஷம் கேப்புக்கு அப்புறம் இந்த படம் பண்ணார். இந்த படத்தை என்ன ஆர்ட் டைரக்டராக கூப்பிட்டுருந்தார். இந்த கதை சொன்னப்போ, இந்த கதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு கேரக்டர் எப்படி கார்த்தி பண்ண போகிறாரு அப்படின்ட்டு, எப்படி இதை இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக ஒத்துக்கிட்டாருன்றது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. நான் வந்து நிறைய வாட்டி நலன்ட்ட கேட்டிருந்தேன். என்னோடய செட்ஸ்லாம் நடக்கிறப்ப கூட செட்ஸை தாண்டி என் ஒர்க்கை தாண்டி கார்த்தி எப்படி இதை பண்ண போகிறார் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போது நலன் சொல்லுவார், இல்லை சார் அது ஒரு ஒர்க் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம பண்ணுறதை விட அவர் ஒரு நிறைய ஒர்க் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லுவார். அப்போது நான் எல்லா ஷூட்லேயுமே அதை கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நினைக்கிறேன், அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ஏன்னா நாம் வந்து எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எம்ஜிஆர் சாரை வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நிறைய அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். சத்யராஜ் சார் அன்றைக்கி ஸ்டேஜில் நிறைய பேசினா பார்த்து ரொம்ப ஷாக் ஆனாங்க. இப்படி ஒரு ரசிகர் யாராக இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ பேசுனாங்க சார். ஸோ நம்ம அவ்வளோ கிடையாது, ஆனால் எம்ஜிஆர் சாரை பற்றி நமக்கு தெரியும். அப்படின்றப்ப நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் கார்த்தியை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஆர்டிஸ்ட்டாக, அதாவது நான் ஒரு ஓவியராக நான் படங்கள் வரைகிறப்போ எனக்கு தெரியும் அந்த ஃபேஸில் எந்த ஃபேஸ் சரியாக இருக்கும்ன்ட்டு. அப்படி நான் எப்படி பார்த்தேனாக்கா, கார்த்தியோட ஃபோட்டோ கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ட்ரேசிங் பேப்பரில் எம்ஜிஆர் சாரோட ஃபேஸை வரைஞ்சி மேலே வச்சோம்னா கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபேஸ். நான் அதை பார்த்துட்டு நலன்கிட்ட சொன்னேன், நலன் இந்த ஒரு விஷயம் போதும் நலன் இந்த படத்தோட நல்லா வரன்றதில்ல. ஸோ அந்த அந்த எஃபர்ட் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டு அந்த டேரக்டரும் போடுறப்போ அது கரெக்டாக வந்துடும்ன்றப்போ எனக்கு அங்கே ஃபீல் ஆச்சு அது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் வந்து சூப்பராக வந்துடும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை ஒரு ரசிகனாக இருந்து பார்க்குறதுக்கு தான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த படம் வந்து பொங்கலுக்கு உங்களையும் எங்களையும் வாத்தியார் சந்தோஷப்படுத்த நம்புகிறேன்.